ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஷால் மற்றும் தன்சிகா இவர்களின் திருமணம் பற்றி தான் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க நம்மளோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை விஷால் மற்றும் நடிகை சாய் பல்லவி இவர்களுக்கு இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிச்சயதார்த்தத்தில் 6 மாதத்திற்கு அப்புறம் திருமணம் செய்ய போவதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஷாலின் வயது 47னும் நடிகை சாய் தன்சிகாவோட வயது 36னும் தெரிய வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 பேருக்கும் இடையே 10 இயர்ஸ் வேரியேஷன் இருக்குங்க. மேலும் நிச்சயதார்த்தம் நடந்து 1 வருடத்தை கடந்த நிலையில் இன்னும் ஏன் திருமணம் நடக்காமல் இருக்கு, ஏன் அந்த பற்றின பேச்சை இன்னும் எடுக்காமல் இருக்கீங்க, அது ஒரு பொது இடத்துலையே சொல்லியிருக்கீங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. திருமணம் மிக விரைவில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயதார்த்தம் செஞ்சாச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் திருமணம் நடக்கலை. இந்த நிலையில் நீங்கள் லவ் பண்ணீங்களா இல்லையா, உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா, நிறைய கேள்வி ரசிகர்களுக்கிடையே எழுந்துள்ளது. ஆல்ரெடி விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தை பற்றின நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் திருமணம் வரையும் வந்து நின்றுருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரையும் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இதனாலேயே விஷால் பார்த்தீங்கன்னா திருமண பேச்சை எடுக்க வேண்டாம், நான் படத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இந்நிலையில் தான் விஷால் அவர்கள் சாய் தன்சிகாவை பார்த்துருக்காங்க. இவர்கள் இருவருமே 2 பேரும் லவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஷால் அவர்கள் கூடிய விரைவில் திருமணம் நடக்க போவதாகவும் அந்த நபர் யாருங்கிறத விரைவில் சொல்கிறேங்கிற மாதிரியும் மறைச்சு சொல்லியிருப்பாரு. நடிகை சாய் தன்சிகா அவர்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு விஷால் அவர்களை 16 ஆண்டு காலமாக நல்லாவே தெரியும், எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருந்தது, அந்த நட்பு தான் எங்களுக்குள்ள காதலாக மாறுச்சு, விரைவில் நாங்கள் திருமணம் செய்ய போவதாகவும் சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே என்கேஜ்மெண்ட்டும் பண்ணாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6 மந்த்ல மேரேஜ்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி விஷாலோட பர்த்டே அன்னைக்கு அவங்களோட திருமணம் நடக்க போவதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் நடக்கவே இல்லைங்கிறப்போ ரசிகர்கள் என்னாச்சு 2 பேருக்கும் பிரேக்கப்பா அப்படின்னு கேட்ட நிலையில் சாய் தன்சிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், அது என்னன்னா நடிகர் சங்க கட்டடம் இன்னுமே கட்டி முடியல, இது பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களுக்கு ஒரு கனவாக இருந்துட்டு இருக்கு, எங்களோட மேரேஜ் வெயிட்டிங்கில் இருக்கிறதுக்கு இதுதாங்க காரணம், நடிகர் சங்க பில்டிங் வேலை முடிஞ்ச உடனே எங்களோட மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சாய் தன்சிகா சொல்லியிருக்காங்க. விஷால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு 2 பேருக்குள்ள எந்த ஒரு பிரேக்கப்பும் ஆகலை, நாங்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், எங்களோட மேரேஜை தள்ளி போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பற்றி இவங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூஸை யாரும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், இவங்களோட திருமணம் தள்ளி தான் வச்சுருக்காங்களே தவிர இந்த திருமணம் கண்டிப்பாக நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர்கள் பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங் நியூஸை தெரிஞ்சுக்க நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.